அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் மேட் ஈஸி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டி செகண்ட் செமஸ்டர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2. அதில் ஒரு யூனிட் தான் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். 5 டாபிக்: காச்சிஸ் இன்டகிரல் ஃபார்முலா, லாரன்ஸ் சீரிஸ் அண்ட் டெய்லர் சீரிஸ், காச்சிஸ் ரெசிடியூஸ் தியரம், கான்டூர் இன்டகிரேஷன் அரவுண்ட் த யூனிட் சர்க்கிள், செமிசர்க்குலர் கான்டூர் இன்டகிரேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் காச்சிஸ் இன்டகிரல் ஃபார்முலா ஆர் காச்சிஸ் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. ஸோ இதுதான் நம்முடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காச்சிஸ் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. பார்க்கலாமா? இஃப் f of z is analytic inside and on a simple closed curve C, and if a is any point within C, then interval over C f of z divided by z minus a dz is equal to 2 pi I f of a. The integration around C being taken in the positive direction. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் அனாலிட்டிக் இன்சைடாக இல்லையான்றதை செக் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்சைடான ப்ராப்ளத்துக்கு நம்முடைய ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அவுட் சைட்னா தேவையில்லை. சரி, இன்சைடு சிங்கிள் டெரிவேட்டிவ் இருக்கலாம், இல்லை டபுள் டெரிவேட்டிவ் இருக்கலாம், தேர்ட் டிகிரி இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி டெரிவேட்டிவ் இருக்கிறதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா தான் காச்சிஸ் இன்டகிரல் ஃபார்முலா ஃபார் nth டெரிவேட்டிவ். ஸோ ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்? interval over C f of z by z minus a to the power n plus 1 dz is equal to 2 pi I f to the power nth derivative of a by n factorial. அங்கே பவரில் n கொடுத்துருக்குது, இட் இஸ் அவர் டெரிவேட்டிவ் டேர்ம். அதனால தான் f to the power n of a, nth டெரிவேட்டிவ். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், இங்கே nth டெரிவேட்டிவ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட், இதோடைய கான்செப்ட் செக் பண்ணி பார்த்தோன்னா ஒரு சின்ன ஐடியாஸ் தான். நம்முடைய ஆன்சர் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் டிவைடட் பை இசட் மைனஸ் இன்சைட். ஒரே ஒரு ஃபார்முலா தான், இசட் மைனஸ் இன்சைடை மட்டும் கீழே வச்சுக்கிறோம். ஃபார்முலா 2 பை ஐ எஃப் ஆஃப் இன்சைட். இங்கே ஏ இருக்குன்னா ஏ, பி இருக்குன்னா பி. ஸோ பி இருந்தால் பி எஃப் ஆஃப் பின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 இருந்தால் எஃப் ஆஃப் 2ன்னு யூஸ் பண்ண போகிறோம். மைனஸ் இருந்தால் எஃப் ஆஃப் மைனஸ் 2ன்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா ஒன்ஸ் அகைன் சொல்லிடும். ஃபார்முலா எப்பயுமே மனப்பாடம் பண்ணும்போது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இஜட் மைனஸ் இன்சைட் டிஇஜட் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஐ எஃப் ஆஃப் இன்சைட். இதுதான் இதோடைய தாரக மந்திரம். அப்போ இன்சைடு மட்டும்தான் கீழே இருக்கணும், மிச்சது தான் நம்முடைய எஃப் ஆஃப் இசட். இதை மறந்துட வேணாம். இந்த ஒரு சின்ன ஐடியா தான் ஒரு 8 மார்க் கொஸ்டினே நமக்கு கையில் கொடுக்குது. இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? ரைட், ப்ராப்ளம் நம்பர் 1. யூஸிங் காச்சிஸ் இன்டகிரல் ஃபார்முலா எவாலுவேட் இன்டர்வல் ஓவர் சி z dz by z minus 1 into z minus 2 whole squared, where c is modulus of z minus 2 is equal to 1 by 2. ஸோ இதுதான் நம்முடைய சர்க்கிள். இதுக்கு இன்சைடாக அவுட் சைடான்றதை மட்டும் தான் இப்போ செக் பண்ண போகிறோம். இன்சைடாக இருந்தால் காச்சிக் இன்டர்வல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ரைட், செக் பண்ணலாமா? Now the solution part of the problem, the points are z is equal to 1, 2. இது எப்படி கையில் கிடச்சிருக்குன்னா z minus 1 into z minus 2 is equal to 0 கொடுத்தோன்னா z is equal to 1, z is equal to 2 and also 2ன்னு சொல்லி 2 times எழுதிக்கலாம். பட் சிம்பிளாக பாயிண்ட்ஸ் 0, 1, 2. ரைட், இப்போ இன்சைடாக அவுட் சைடானு செக் பண்ணணும். அதுக்கு மாடுலஸ் ஆஃப் z minus 2 equal to 1 by 2. இதில் zக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணி பாருங்கள். 1 minus 2 equal to 1. இது 0.1 by 2ஓட ஜாஸ்தி, தட் மீன்ஸ் 0.5. அதே மாதிரி z is equal to 2 அப்ளை பண்ணோன்னா z is equal to 2 அப்ளை பண்ணி பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் 2 minus 2 is equal to 0, less than 1 by 2. ஸோ இன்சைட். இதை தான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்.
the point z is equal to 2 lies interior to modulus of z minus 2 equal to 1 by 2. ஸோ இது இன்டீரியர். அப்போ இன்டீரியர்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த ஆர்டர் செக் பண்ணணும். அந்த ஆர்டர் இங்கே பாருங்கள், கொஸ்டினில் செக் பண்ணி பாருங்கள். z minus 2 தான் இன்சைட். ஸோ 2ன்றது இன்சைட், பவர் 2 இருக்கிறதுனால அப்போ இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ ஃபார்முலா வைஸ் செக் பண்ணி பார்த்தோன்னா integral over c f of z by z minus n plus 1. ஃபார்முலாவில் பாருங்கள் n plus 1. இங்கே n plus 1 is equal to 2ன்னு வச்சுக்கிட்டோன்னா அப்போ n is equal to 2 minus 1 1. அதுதான் டெரிவேட்டிவ் இங்கே நம்ம கொடுக்குறோம். அதுதான் நம்முடைய ஃபார்முலா. integral over c f of z by z minus a whole square dz is equal to 2 pi I f dash of a. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அந்த கொஸ்டினில் பாருங்கள். கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் சொன்னது தான் z மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இன்சைட். ஸோ அதை தவிர்த்து பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்முடைய எஃப் ஆஃப் இசட். ஸோ அப்படியே கம்பைன் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர் இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை z மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் dz is equal to 2 pi I f dash of z. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் இசட் என்னவோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பை இசட் மைனஸ் 1. சொன்ன மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டேர்ம் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணுன்னா போதும், எஃப் ஆஃப் இசட். ரைட். இப்போ இதில் டெரிவேட்டிவ் தேவை. பிகாஸ் எஃப் டேஷ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கணும். அந்த எஃப் டேஷ் ஆஃப் இசட்டுக்கு ஃபார்முலா, ஸோ நியூமரேட்டர் டேர்ம் u v. So by the formula differentiation of u by v is equal to vu dash minus u v dash by v square. So formula wise பாருங்க, u is equal to z numerator term, v is equal to z minus 1 denominator term. அப்போ u dash என்றது 1, v dash differentiate பண்ணா 1. அப்போ formula wise f dash of z வந்து formula v u dash minus u v dash by v squared. ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எங்கே டேஷ் இருக்கோ அங்கே இசட்டுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணோன்னா ஃபைனல் ஆன்சர் -1. ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா போதும். ஸோ இப்போ என்டையராக சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டோம். அதை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோன்னா ஐ, அதுதான் நம்முடைய ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோமா? அப்போ அந்த ஈக்குவேஷனில் ஐக்கு பதிலாக 2 pi I f dash of 2, f dash of 2ன்றது -1. அப்போ 2 pi I இந்த -1 மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபைனல் ஆன்சர் -2 pi I. ஸோ சொன்ன மாதிரி ஒரே ஒரு கான்செப்ட் தான். என்ன? இன்டர்வல் ஓவர் சி dz டினாமினேட்டர் பார்ட்டுடைய இன்சைட் பார்ட்டை தவிர்த்து மற்ற பார்ட் என்ன இருக்கோ அதுதான் நம்முடைய எஃப் ஆஃப் இசட். மறந்துட வேணாம். இதே தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சால்வ் பண்ண போகிறோம். ரைட். ப்ராப்ளம் நம்பர் 1 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2. ப்ராப்ளம் நம்பர் 2 இன்டர்வல் ஓவர் சி இன்டர்வல் ஓவர் சி இஜட் ப்ளஸ் 4 டிவைடட் பை இஜட் ஸ்கொயர் ப்ளஸ் 2z ப்ளஸ் 4 into dz, where c is modulus of z plus 1 minus I equal to 2. ஸோ ரூல் பொறுத்த வரைக்கும் மாற்ற வேணாம், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஃபேக்டரைசேஷனில் இங்கே பொறுத்த வரைக்கும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா z is equal to -b plus or minus root of b squared minus 4ac divided by 2a. Here a is equal to coefficient of z square, b is equal to coefficient of 2, c is equal to the constant 4. ஃபார்முலாவில் ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வர்றது 4 - 16, அதுதான் நம்முடைய ரூட் -12. ஸோ ரூட் ஆஃப் -12 is equal to 4 root 4 into root 3 into root of -1. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோன்னா ரூட் ஆஃப் -1ன்றது ஆன்சர் ஐன்னு தெரியும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. பிகாஸ்
I ஸ்கொயர்னால் என்னென்னு தெரியும், -1. ஸோ ஆன்சர் ஃபைனலாக கிடச்சிருக்குது -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i√3. ஸோ கண்டுபிடிச்ச ஆன்சர் முடிச்சாச்சு. -2 taken outside, so cancel. Then final answer -1 plus or minus i√3. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ண வேணாம், கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ரிசல்ட் -2 காமனாக கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் கேன்சல் பண்ணணும். தட் இஸ் த ரைட் வே. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். ஃபைனல் ஆன்சர் z is equal to -1 ப்ளஸ் i√3 -1 minus i√3. ரெண்டு ரூட்ஸ். எப்பயுமே ரூட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னா அது ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மாற்றிக்கிங்க. பிகாஸ் பாயிண்ட்ஸ் இன்சைடு அவுட் சைடுக்கு நம்ம செக் பண்ணணும், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ நமக்கு வந்திருக்க ஆன்சர் z² ப்ளஸ் 2z ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அதோடைய சொல்யூஷன் தான் இங்கே நமக்கு கையில் கிடச்சிருக்கு. அப்போ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோன்னா நம்முடைய ஆன்சர் என்ன? இதுதான் நம்முடைய ஆன்சர். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோன்னா z மைனஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்ததுக்கப்புறம் z ப்ளஸ் 1 ப்ளஸ் i√3 இன்ட்டு z ப்ளஸ் 1 மைனஸ் i√3 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபேக்டரைசேஷன் இஸ் ஓவர். இப்போ அவங்க கொடுத்துருக்க பார்ட் பாருங்கள். சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 1 மைனஸ் i ஈக்குவல் டு 2. இதுக்கு இன்சைடாக அவுட் சைடானு கண்டுபிடிக்கணும். ரைட், யூஷுவலாக வாங்க செக் பண்ணி பார்க்கலாமா? ரைட். ஸோ C is modulus of z plus 1 minus i equal to 2. ஸோ ரெண்டு ரூட்ஸ். ஃபஸ்ட் ரூட் z is equal to -1 plus i√3. எங்கே z இருக்கோ அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. +1 -1 cancel. We get the solution is modulus of, பிகாஸ் இங்கே ரெண்டு இடத்துலையும் i இருக்கிறதுனால modulus of √3 minus 1 into i. ஸோ மாடுலஸ் ஆஃப் சிங்கிள் பார்ட் தான், ரியல் பார்ட் இருந்தாலும் சரி இல்லை இமேஜினரி பார்ட் இருந்தாலும் சரி. ஸோ √3 -1 இதோடைய சொல்யூஷன். √3 -1, √3 ஆன்சர் இஸ் 1.732 -1. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 0.732. இது 2 விட கம்மி, அதனால் லைஸ் இன்சைட். ஸோ இது லைஸ் இன்சைட் பாயிண்ட். இதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 1 மைனஸ் i ஈக்குவல் டு 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 மைனஸ் i√3 ப்ளஸ் 1 மைனஸ் i. ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் -√3 -1. ஸோ -√3 மீன்ஸ் -1.732 -1. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் -2.732. இதை மாடலஸ் எடுத்தோம்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ மோர் தேன் 2 லைஸ் அவுட் சைட். ஸோ லைஸ் அவுட் சைட்னா no need to find out. லைஸ் இன்சைடுக்கு தான் காட்சி இன்டர்வல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபார்முலா வைஸ் செக் பண்ணோன்னா ஒன்லி ஒன் டைம். ஸோ தட் இதை நம்ம கொஸ்டின் i is equal to interval over c f of z divided by, once again repeat the same, z minus inside. ஸோ படிக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க. z minus inside dz is equal to 2 pi I f of inside the point. அப்போ இதில் இன்சைடு எது? z is equal to -1 ப்ளஸ் i√3. இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோன்னா z ப்ளஸ் 1 மைனஸ் i√3. அப்போ இதுதான் இன்சைட். அதுதான் நமக்கு இங்கே க்ளீனாக வந்திருக்கும் பாருங்கள். அண்ட் இதே அவுட் சைடு எது? இந்த பாயிண்ட். அப்போ z ப்ளஸ் 1 ப்ளஸ் i√3. இதை நம்ம கீழே எழுதியிருக்கோமா இங்கே? ஸோ இந்த ஆன்சர் தான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்வல் ஓவர் c f of z divided by z minus inside point 2 pi I f of balance. இந்த இன்சைட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ நம்முடைய f of z இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். f of z is equal to அந்த பேலன்ஸ் ரிசல்ட் இன்சைட் பாயிண்ட்டை தவிர்த்து பேலன்ஸ் ஆன்சர். இங்கே எப்படி z ப்ளஸ் 1 ப்ளஸ் i√3 கிடச்சிருக்குன்னா நம்முடைய கொஸ்டின் z² ப்ளஸ் 2z ப்ளஸ் 4. இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் z ப்ளஸ் 1 ப்ளஸ் i√3 இது ஒரு பாயிண்ட்டும், z ப்ளஸ் 1 மைனஸ் i√3 இது ஒரு பாயிண்ட்டாகவும் தான் நமக்கு கிடச்சிருக்கு இந்த ரெண்டு சொல்யூஷன். இதில் லைஸ் இன்சைட் பாயிண்ட் வந்து எதுன்னு பார்த்தோம்னா இது. அதனால் இது இங்கே நம்ம மார்க் பண்ண வேண்டாம்.
லைஸ் இன்சைட் பாயிண்ட்டை தவிர்த்து என்ன இருக்கோ அந்த பேலன்ஸ் ஆன்சர் தான் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இதுதான் இங்கே நம்ம மார்க் பண்ணி f of z is equal to z plus 4 divided by balance result. அப்போ இன்சைட் பாயிண்ட் இது -1 + i√3. அதில் எங்கே f of z எங்கே இருக்கோ அதுக்கு பதிலாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நியூமரேட்டர்லேயும் சரி டினாமினேட்டர்லேயும் சரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு ரிசல்ட் கையில் கிடைக்கிது. அதை தூக்கி எதில் அப்ளை பண்ண போதும்? ஈக்குவேஷன் நம்பர் 1 அதை தான் நம்ம ஐன்னு வச்சுருக்கோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் மார்க் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் மார்க் பண்ணோன்னா ஆன்சர் i is equal to 2πi f of inside point. ஸோ ஐ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் வந்த ரிசல்ட் i is equal to π/√3 into 3 plus i√3. ஸோ இதுதான் இதுடைய ஃபைனல் சொல்யூஷன். அப்போ சிம்பிளாக செக் பண்ணி பார்த்தோன்னா ஒரே ஒரு ஆன்சர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மறுபடியும் சொல்லிடுறோம். காட்சி இன்டர்வல் ஃபார்முலான்னு சொல்கிறத ஞாபகம் வச்சுங்க. இன்டர்வல் ஓவர் f of z டிவைடட் பை z மைனஸ் இன்சைட் அப்படின்றத மைண்டில் ஸ்டோர் பண்ணிங்க. dz is equal to 2πi f of inside. அந்த ஏன்றது தான் இந்த இன்சைட் பாயிண்ட். இங்கே சீன்றது க்ளோஸ்டு கர்வ். இதுதான் நம்முடைய ரிசல்ட். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தை நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டினோ இல்லை எக்ஸசைஸ் ப்ராப்ளமோ செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதே கான்செப்டை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி யூனிவர்சிட்டி எக்ஸாமில் அப்ளை பண்ணி நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி.